பிடிப்பட்ட முதல் குற்றவாளி இலங்கையரா இந்தியா? யார் இந்த ஆசிய நாட்டவர்? முதல் மரண தண்டனைக்குரிய குற்றவாளி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். தற்போது முதல் சட்டம் குவைத்துடைய மரண தண்டனைக்கான சட்டம் அமலாக்கப்பட்டதற்கு பிறகு முதலாக ஒரு ஆசிய நாட்டவர் பிடிபட்டிருக்கிறாரு. ஆசிய நாட்டவர் அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் இலங்கையரா இந்தியரா இன்னும் சரியான அப்டேட் இல்லை. ஆனால் பிடிப்பட்ட நபரிடமிருந்து கிட்டத்தட்ட 1,70,000 தினார் பெறுமதியான கேப்தகன் மற்றும் ஹெரோயின் போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. The accused received his intoxications from outside the country and collects the drugs via the location further after shipment thrown him and agreed upon site. வெளிநாட்டிலேருந்து டீல் பண்ணி நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. குவைத்துடைய சுங்க அதிகாரிகள் மற்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் ஒன்றிணைந்து இதை கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக 1,70,000 தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியுமே மரண தண்டனை கைதியாக ஆக்கப்படுகின்றார் முதல் குற்றவாளி ஆசிய நாட்டவர். முதலாவது குற்றவாளி ஆசிய நாட்டவர் தான் பிடிபட்டிருக்கிறார். இலங்கையராக இருக்கலாம், இந்தியராக இருக்கலாம். ஆசிய நாட்டை சார்ந்த இந்த பங்குதாரர் யாராவது ஒருத்தராக கூட இருக்கலாம். போன வாட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சின ஒரு கும்பலை பற்றி வீடியோ போடும்போது வெக்கமே இல்லாமல் சில சோஷியல் மீடியா அந்த ஐயா போயிட்டாரு, நாட்டுக்கு போய்த்தாரு, அவருக்கு மரண தண்டனை இல்லை, நாட்டுக்கு போய்த்தாரு. ஏன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சின அந்த உயிரிழந்தவங்களுக்காக 7 பேருக்கு மரண தண்டனை அறிவிச்சாங்க. அதில் இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பிடிப்பட்டாங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது சில சோஷியல் மீடியாக்களில் இருக்கக்கூடியவங்களும் சரி, ஒரு சிலரும் சரி, வெக்கமே இல்லாமல் அந்த தப்பானவங்களுக்கு துணை போனாங்க, அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. சரி, ஒரு உயிர் போகிறது ஒரு பரிதாபமான விடயம்தான். ஆனால் அவங்க செய்கிற தப்பை நாம் சுட்டி காட்டுறதால ஆளை சுட்டி காட்டலாட்டியும் அவங்க செஞ்ச தப்பை சுட்டி காட்டும் போது இன்னொருத்தர் அந்த தவறுகள்ல இருந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே. இப்போ ஒருத்தருக்கு மரண தண்டனை கிடைக்கிறதுல யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையால் இன்னும் பல பேர் திருந்தலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு மன்னிப்புன்றதே கிடைக்க கூடாது. அறிந்தே செய்யக்கூடிய தவறு. ஒவ்வொரு போதைப் பொருள் பாவனையாளரும் இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய சுய புத்தியை இழந்து, தன்னுடைய சொத்து சுகத்தை இழந்து, தன்னுடைய எல்லா வளர்ச்சியையும் இழந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு கொண்டு இருக்குது. காரணம் போதைப் பொருளால். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு குடும்பத்தை வழி நடத்துறதுக்காக வெளிநாட்டுக்கு ஃப்ளைட் ஏறுறாங்க. காரணம் போதைப் பொருளால். இந்த மாதிரியான விடயங்கள்ல இருந்து நம்மளுடைய சகோதரங்கள் தவிர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக சில முக்கியமான அவேர்னஸ்களை நம்ம தொடர்ந்தும் கொடுக்குறோம். அதே மாதிரி செய்திகளையும் உடனுக்குடனே கொண்டு வந்து கொடுக்குறோம். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. எக்காரணத்தை கொண்டும் போதைப் பொருள் என்ற விடயங்களில் சம்மந்தப்படாதீங்க. போதைப் பொருள், கள்ளச்சாராயம், மதுபானம், இந்த விடயங்கள் எல்லாத்துல இருந்துமே உங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி குவைத்தில் இல்லீகலாக செயல்படக்கூடிய மற்ற எந்த ஒரு குற்றச்செயல்கள்லையும் ஈடுபடாதீங்க. குறிப்பாக அரபு நாடுகள்லையும் குறிப்பாக குவைத்தை பொறுத்த வரையில் சட்டம் இன்னும் கடுமையான நிலைமையிலே தான் இருக்குது. மற்ற நாடுகளில் சரி ஒரு அளவுக்கு மதுபானமே விற்கக்கூடிய நிலைக்கு வந்திருந்தாலும் குவைத் இன்னும் அவங்களுடைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சின வீடியோக்கள் நான் முன்னாடியும் போட்டிருப்பேன், மறுபடியும் அட்டாச் பண்ணுறேன். போதைப்பொருள் வியாபாரி பிடிப்பட்டவருடைய வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். தயவு செய்து பாருங்கள். ரொம்ப கவனமாக இருங்க.